ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandalam 360. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரவை கேசரி மாதிரியே அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவல் கேசரிக்கு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அவல் எடுக்கிறப்ப நல்லா கொஞ்சம் மொத்தமான அவலாக இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப உங்களுக்கு ரவை மாதிரி வரும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் அதை ப்ரிப்பேர்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கேசரி செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஏலக்காவோட 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்து இந்த நெய்யோடே கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அவலுக்கு 3 கப் தண்ணி. 3 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா நெழுகலாக நல்லா இருக்கும். 2.5 கப் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும் உங்களுக்கு. அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லோரும் கேசரி செய்கிறப்ப கடைசியாக சர்க்கரை போட்டு கிளறுவாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு அதை கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ரவை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கட்டி சேரவே சேராது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தித்திப்பாக இருந்தது. நீங்கள் 1.25 கப் இல்லாட்டி 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு அளவான இனிப்பில் இருக்கும். கொஞ்சம் கலரும் போட்டிருக்கேன் நான். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல அவல், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேசரியை சிம்மில் வச்சே செய்யுங்க. கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அவலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணுறப்ப இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா கட்டி சேர்ந்துடும். இது மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போட போட உங்களுக்கு அது கட்டி சேரவே சேராது. நான் ஃபஸ்ட்டு கரண்டியில் செஞ்சேன். என்னால் அது கிளற முடியவே இல்லை. அதனால் நான் அது மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா கிளறிக்கிட்டேன். எப்பயுமே நீங்கள் விஸ்க்கை கோதுமை மாவு கரைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி சேராது. உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், கட்டி சேரவே இல்லை. கட்டியெல்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அது அப்படியே வேகட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரவையை போட்டுட்டு இல்லை அவலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை போட்டிங்கன்னா நீங்கள் கேசரிக்கு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டுட்டு அப்புறம் கடைசியாக ரவையவோ இல்லை அவலவோ போட்டிங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டா போதும். உங்களுக்கு அது கரெக்டான பக்குவத்தில் அந்த கேசரி வந்துடும். நீங்கள் போட்டு கிளறிட்டே இருக்கணுன்றது அவசியமே இல்லை. இந்த டிப் என்னோடய பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கேசரி சொதப்பினதே கிடையாது. ஒரு 5-10 நிமிஷம் இது மாதிரி சிம்மில் வச்சு அப்படியே அடுப்பை விட்டுருங்க. நீங்கள் எதுவும் பண்ணவே வேண்டாம். அதுவே உங்களுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், கொஞ்சம் வெந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்குது. இப்போ இதுக்கு நான் ஒரு 50 நெய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு சின்ன டம்ளரில் பாதி அளவு நெய் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேருங்க. இதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ நெய்யை இது மாதிரி மேலாக பரப்பி விட்டுருங்க. இப்போயும் நீங்கள் போட்டு அந்த கரண்டி வச்சு கிளறணுன்றது அவசியமே இல்லை. ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது மாதிரி ஒரே ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி சிம்மில் வச்சு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. கேசரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வச்சுருங்க.
எப்பயுமே அவல் கேசரி செய்கிறப்ப இந்த பதத்தில் கொஞ்சம் நெருகலாக செய்யுங்க. ஏன்னா அவல் சூடு ஆற ஆற உங்களுக்கு கெட்டியாயிடும். இந்த அவல் கேசரி சாப்பிட்றதுக்கு ஹல்வா மாதிரியே இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.